மதுராந்தகம் அருகே மின்கம்பம் ஏற்றி வந்த டிராக்டர் கவிழ்ந்து பள்ளி மாணவர் பலியான நிலையில் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்களால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாளை அச்சரப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பள்ளி மாணவர்கள் 3 பேர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக காட்டுக்கரணை கிராமத்திற்கு நடந்து வந்துள்ளனர். அந்த வழியாக அச்சரப்பாக்கம் மின்வாரி அலுவலகத்தில் இருந்து எலப்பாக்கம் மின்வாரி அலுவலகத்திற்கு டிராக்டர் மூலம் 6 மின் கம்பங்களை அசோக்குமார் என்பவர் ஏற்றி வந்துள்ளார். அபிஷேக், ரோஹித், கிஷோர் 3 பள்ளி மாணவர்கள் கம்பம் ஏற்றி வந்த டிராக்டரில் லிப்ட் கேட்டு வந்துள்ளனர். அப்போது திருமுக்காடு என்ற இடத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பள்ளி மாணவர்கள், ஓட்டுநர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்க சிகிச்சை பெற்று வந்தனர். சிகிச்சை பலனின்றி அபிஷேக் நேற்று மாலை உயிரிழந்தார். மேலும் ரோஹித் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு என்ன பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்நிலையில் காட்டுக்கண்ணை கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் அபிஷேக், ரோஹித் உறவினர்கள் எலப்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்து வருகின்றனர். போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அச்சரப்பாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இறந்த அபிஷேக் உறவினர்கள் மற்றும் காட்டுக்கண்ணை கிராமத்து மக்கள் ஒற்றை கோரிக்கையாக அரசு இறந்த மாணவனுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் அவர்களது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், மெத்தனமாக செயல்பட்ட அச்சரப்பாக்கம் மற்றும் எலப்பாக்கம் மின்வாரி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மின்வாரி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை எந்த பதிலும் அளிக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி செந்தில்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு.